மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்ப இமோஷ்னலான டே. ஆமாங்க, 20 இயர்ஸ் கழித்து என் ஸ்கூலுக்குள்ளே போகிறேன். நான் படித்தது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். எனக்கு 2 பையன். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கேர்ள் பேபி இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக நான் படித்த இந்த ஸ்கூலில் தான் சேர்த்துருப்பேங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்டோட கேர்ள் சைல்டுக்காக அட்மிஷன் என்கொயர் பண்ண வந்திருந்தேன். அந்த கேட்டுக்குள்ளே போகிறப்போ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது வந்த கண்ணீர், பயம், ஆர்வம் எல்லாம் சேர்ந்து ஒரு வகையான சொல்ல முடியாத எமோஷனுங்க. நாம் படித்த ஸ்கூலை நம்ம பிள்ளைங்களோட போய் அவங்களுக்கு காட்டும்போது ஒரு விதமான சொல்ல முடியாத ஹாப்பினஸ். நம்ம கிளாஸ் ரூம், நம்ம கத்தி ஓடி விளையாண்ட காரிடார், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்ட இடம், எல்லாருக்குமே ஸ்கூலில் கண்டிப்பாக ஒரு குட்டி செவர் இருந்திருக்கோங்க. அங்கே நம்ம உட்காந்து அரட்டை அடிச்சிருப்போம். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வெறும் பியோர் எமோஷன்ஸ் தான். அப்போல்லாம் நமக்கு இருந்த மிகப்பெரிய பயமே எக்ஸாம்ஸ் தாங்க. பிளாக் போர்டு தான். இப்போ மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த பிளாக் போர்டு எரேஸ் பண்ணிவிட்டு டஸ்டரை தட்டிட்டு வர டீச்சர் ஒருத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் வெளியே போய் தட்டிட்டு வர்றதுக்காக ஒரு சண்டை, நானும் ஒரு சண்டை போட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் அதுக்காகவே உட்காருவோம். அசம்பிளி டைமில் கூட குசு குசுன்னு காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு சின்ன சின்ன சண்டைகள், லாஸ்ட் பேஜில் வரைகிறது, டெக்ஸ்ட் புக்கில் எல்லா ஃபோட்டோஸ்லையும் மீசையில் தாடி வரைகிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு டீச்சரை பார்த்தா கண்டிப்பாக பயம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மேக்ஸ் டீச்சரை பார்த்தாலே ரொம்ப பயம் வருங்க. அவங்க ஒரு நாள் ஆப்சண்ட் ஆயிட்டாங்கன்னா கூட அன்னைக்கு வர சந்தோஷம் ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் வரும், பிடி கிளாஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. லைப்ரரி பீரியடில் சும்மா படிக்கிறன்ற பேரில் ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு சிட்ஸ் எழுதி பாஸ் பண்ணி பேசுகிறது. ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, இந்த மாதிரி டேஸ்க்காக வெயிட் பண்ணுறது. அந்த டேஸ் வரை என்ன எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய நினைவுகள் அப்படியே ஒரு ஃப்ளாஷாக ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு போச்சுங்க. அப்போல்லாம் ஆட்டோ, ஸ்கூல் பஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். அப்புறம் லஞ்ச் இப்போ மாதிரி ஃபேன்சியாலாம் கிடையாது. வெறும் கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், இட்லி, தோசை, லெமன் ரைஸ் அண்ட் ரிப்பீட், அவ்வளோதாங்க. ஆனால் மனசும் வயிறும் அவ்வளோ நிறைவாக இருக்கும். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம வீட்டுக்கு போவோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வீட்டுக்கு போகிற டைமில் வீட்டில் கொடுக்குற அந்த 2 ரூபாய் வாங்கி வெளியே ஒரு தாத்தா உப்பு மேங்கோ வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்படியே நடந்துக்கிட்டே அரட்டை அடிச்சுட்டே போவோம். போகும்போது ஒன் டே ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் அரட்டை அடிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லேயும் 1 மணி நேரம் நின்று அரட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பஸ்ஸு வரக்கூடாது லேட்டாக வரணும்னு வேண்டின நாட்கள்லாம் கூட இருக்குது. ஐயோ நம்ம பஸ்ஸு வந்துடக்கூடாது, இவ்வளோ சீக்கிரம் லேட்டாக வரட்டும் அப்படின்ற வேண்டின நாட்களும் ரொம்ப இருக்குது. இப்போது நிறைய விஷயங்கள் இங்கே மாறிடுச்சு. ஸ்கூல் பில்டிங்லேருந்து பெயிண்டிங், டீச்சர், அங்கே இருந்த பல விஷயங்கள் மாறிடுச்சு. நம்ம லைஃப்லேயுமே அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். பட் ஆனால் ஒன்று மட்டும் மாறவே இல்லைங்க, நம்ம ஸ்கூல் நினைவுகள். நம்ம எல்லாருக்கிட்டேயும் யாராவது கேட்டாங்கன்னா, எந்த ஒரு பீரியட் நம்ம லைஃப்பில் பின்னாடி போகணும்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் நம்ம ஸ்கூல் லைஃப்க்கு போகணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஸ்கூலில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். இப்போ நம்மளுடைய நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட கான்டாக்டில் இல்லை. நிறைய பேர் வேறு சிட்டிஸ் போயிருப்பாங்க. சில பேர் எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்களுடைய மெமரிஸ் அப்படியே தாங்க இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்களா? உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் கான்டாக்டில் இருக்கீங்களா? உங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்கூல் மெமரிஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.